பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜிஎஸ் பின்னிட்டார். அந்த ப்ரோமோ மட்டும் அந்த அளவுக்கு ஒரு செதுக்குன்னு செதுக்கி இருக்கார். இதுக்கு மேல எந்த ஒரு ரீதியிலையும் புரிய வைக்க முடியாது அந்த தப்பை அப்படின்றத அழகா அதுல எடுத்து உரைச்சிருந்தார். சரி, அப்படி என்ன நடக்குதுன்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஆபாச குறியீடு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ல, இந்த நேரத்துல லைவ்ல இந்த டாபிக்கை பத்தி அந்த ஒரு 3 வைல்டு கார்டும் திவாகர் மற்றும் பார்வதி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. வெரி வெரி ஒஸ்ட் கேங், த ரியல் டாக்ஸிக் அப்படின்றது இப்ப நான் லைவ்ல பார்த்தேன். அதுக்கான பதிலடிகள் இன்னைக்கு எபிசோட்ல விஜிஎஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு மன நிறைவாகவும் மன சந்தோஷமா இருக்கு. ஸோ கேமா விளையாடுங்க. அந்த கேம்ல நீங்க பண்றது அடுத்தவங்களை பிராண்ட் பண்றதோ அசாசினேட் பண்றதோ ஒத்துமா இனத்தோட தான் சேரும்னு இருக்குல்ல, அந்த வந்த வைல்ட் கார்டும் இனத்தோட தான் சேர்ந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதை நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ப்ரோமோக்குள்ள போயிடும். ஸோ வந்தவன விஜேஎஸ் அந்த செங்கல், ரெட் கலர் செங்கல் அந்த எடுத்துன்னு வந்து அழகா இவங்க சொன்னாங்களா ஒரு குறியீடு, அதை வச்சுட்டு எந்த இடத்துல இது ஆபாச குறியீடா தெரியுது அதை சொல்லுங்க. எப்படி எந்த இடத்துல இது தெரியுது சொல்லுங்கன்ற மாதிரி பார்வதி கேட்டவொடனே, சார் அது வந்து அப்படின்ற மாதிரி என்ன இழுக்குது, பதில சொல்லுமா, என்னமா இது பண்ற, பதில சொல்லுமா. அங்க அவ்வளவு பேச்சு பேசல, இப்ப பேசு தைரியம் இருந்தா, அங்க மட்டும் அவளை கிளின்னு கிழிக்கிற, இங்க பேசு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அந்த இடத்துல அடக்கி வாசிக்கிறதுக்கும் பம்பிட்டு இருக்கிறதும் பார்க்கும்போது என்னமா பார்வதி இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நமக்கு. அடுத்து அவன் அடிச்சு பிடிச்சிட்டு விஜேஸோட செகண்ட் டைலாக், அவன் அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து திவாகர் ஆபாச குறியீடு தான் காட்டுவாங்களா, இதுதான் வேலையா அப்படின்ற ஒரு பாயிண்ட். எப்படி கரெக்ட் தானே? அங்க வந்து சீரியஸா போயிட்டு இருக்கு. அவனை பால் எடுத்து அடிப்போமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு வெறி கொண்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அதுல அந்த பொண்ணு டீம் ஜெயிக்கணும், ஸோ இந்த மாதிரி வெய்யுங்க கரெக்டா நிக்கும்னு அந்த போய் பொண்ணு சொல்லிச்சு. அது இந்த இன்டென்ஷன், அந்த பொண்ணோட இன்டென்ஷன் கேம் ஜெயிக்கிறது தான். அதை நீங்க தப்பா டீவியேட் பண்ணி தப்பா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங் நரேட்டிவ். அதை தான் அங்க கேட்கிறாரு. அங்க திவாகர் முன்னாடி போய் காட்டுறது தான் வேலையா, இதுதான் வேலையான்னு கேட்டு அடுத்து ஒரு டைலாக் அடிச்சாரு பாருங்க. அதை விட ஒரு தரமான டைலாக் வச்சு பார்வதி அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டைலாக், அதுக்கு பெயர் தான் வக்ரம் பார்வதி அப்படின்னாரு பாருங்க. அல்டிமேட் அந்த சீன் தான் நான் ரசிச்ச மொமெண்ட். அந்த சீன் தாங்க. ஏன்னா இந்த மேடம் மட்டும் அடுத்தவங்கள வக்கரம் விக்ரம் இவன் எப்படி அப்படின்னு பிராண்ட் பண்றாங்கல்ல. இப்ப அதே டாபிக் எடுத்துன்னு வந்து உன் மேல அக்யூசேஷன் வைக்கும் போது, உன் மேல பிராண்ட் பண்ணும்போது உனக்கு வலிக்குதா, அந்த வலி உனக்கு தெரியுதுன்னா அப்ப நீ அந்த வலியை இன்னொருத்தனுக்கு கொடுக்காம இருக்கணும். கரெக்டா? அப்ப நீ ஏன் கொடுக்குற அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த ஒரு பிராண்டிங் பண்றது தப்புன்றது நான் வாரத்துல இருந்து பார்வதி இது பண்றாங்கன்னு. ஸோ இது கரெக்டான நேரம் வந்திருக்கு. கரெக்டா அதான் முள்ளால எடுக்கணும் போது, ஸோ அந்த முள்ளை எப்படி வச்சு அடிக்கணுமோ அதை விஜிஎஸ் வச்சு அடிச்சு தரணும். கிளாப் சார், சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி ஃபயர் வரும் அந்த நேரத்துல. அதுல குறிப்பா அதுதான் வக்கரம் பண்ணும் போது கிளாப்ஸ் வருது பாருங்க, அடி தூள் கலப்புது அங்க ஆடியன்ஸோட கிளாப்பு, வேற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கெமி எழுந்து அரோரா மேல இருக்கிற அக்யூசேஷனை கிளியர் பண்றாங்க. அவங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு போனது இதுதான்ட்டு. ஸோ அந்த இடத்துல கெமி வரலன்னு வச்சுங்க, வேற மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார்ன்ற மாதிரி திவாகர் தலையாட்டுறது. ஆக்சுவலா திவாகருக்கு அந்த இஷ்யூமே தெரியாது. பார்வதி தான் திவாகர் கிட்ட போய் சொன்னாங்க. சரி, பார்வதி சொல்றாங்களே, பார்வதி சொன்னா நியாயமா இருக்கும்னு திவாகர் தலையாட்டினாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. ஓகே, ஸோ என்ன நியாயம் இது? என்ன நியாயம்? உங்க மண்டைக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனை. எக்ஸாக்ட்லி வாட் ஐ சைடு. எப்படி எக்ஸாக்ட்லி வாட் ஐ சைடு? யாருக்குள்ள இருக்கிற பிரச்சனை? உங்க மண்டைக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்க பார்வையில் இருக்கிற பிரச்சனை. நீங்க இதென்ன சொன்னீங்க, என்னுடைய பார்வையில் அப்படின்னு சொன்னீங்களே, அதுதான். அப்ப நீங்க தான் தப்பு, நீங்க தான் பிரச்சனை. யாருக்குமே தெரியல, அந்த சுச்சுவேஷனுமே அங்க அமையல. ஸோ இதுதான் உங்கள் பார்வையில் தான் பிரச்சனை. அதுதான் வக்ரம் அப்படின்னு போட்ட மூமெண்ட் இருக்கு. பிளாஸ்ட் வேற மாதிரி. இன்னொரு பக்கம் கனி சபரிலாம் எழுந்து கிளாப் பண்றாங்க. ரியலி உண்மையை சொல்லணும் மக்களே, அவங்க தாங்க ரியல் பிளேயர்ஸ்ன்றேன். ஒருத்தன் எந்த இடத்துல நிக்கிறான், எதுக்காக நிக்கிறான் போது அவனோட குவாலிட்டியும் அவன் யாருன்றது ப்ரூவ் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. ஒரு பக்கம் நீங்க கனி கேம் விளையாடல, சபரி கேம் விளையாடல, ஃபேக்கா இருக்காங்க நீங்க சொல்லுங்க, 1000 தான் சொல்லுங்க. ஆனா ஒண்ணுங்க, ஒரு சக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை, அது ஒரு தப்பான அக்யூசேஷன் வைக்கிறாங்க போது அவங்களுக்கு வந்து நிக்கிறான் பாரு, அவன் தான் மனிதன்.
அவன் தான் மனுஷன், புரியுதா? அந்த இடத்துல சபரியோ கனியோ அவங்க தான் உண்மையான மனுஷங்க. இந்த வந்திருக்குதுங்களா வைல்டு கார்டு, 3 வைல்டு கார்டு. அந்த வைல்டு கார்டு என்ன பண்ணி இந்த கேரக்டர் அசாசினேஷன் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எவனும் ஸ்டாண்ட் பண்ணல. அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணவங்க எல்லாம் நான் பாராட்டுறேன். விக்ரமா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் த ரியல் பீப்புள்ஸ் அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணிட்டு என்ன வேணாலும் முன்னாடி போலான்னு பாக்குறாங்களே, அது வந்து கேவலமான எண்ணம், கேவலம். ஸோ அந்த இடத்துல நான் கனியும் பாராட்டுவேன், சபரியும் கேட்டுவேன். அவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு படி மேலதான் தெரிவாங்க இந்த இடத்த பொறுத்த வரையும். அடுத்து திவாகர் கிட்ட தரமான அடி. நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா, நீங்க உங்களுக்கு பார்வதி பிடிச்சிருக்குன்னா, அவங்க என்ன சொன்னாலும் நீங்க நம்பினீங்கன்னா இதுதான் உங்களோட நிலைமை. என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து நிக்கிறீங்களா பாத்தீங்களா திவாகர், வாங்கிக்குங்க, நம்பிக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னா மாதிரி அடிச்ச அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்தது. ஐ ரியலி என்ஜாய் தட் ப்ரோமோ. இது தேவையான விஷயங்கள் தான் பாக்குறேன். இதுக்கப்புறம் இந்த வைல்டு கார்டு போயிட்டு இதையும் முட்டு கொடுத்து ஏதாவது பண்ணட்டுமே, இலக்கு இருக்கு. வைல்டு கார்டு இதுக்கப்புறம் சும்மா விடுறதில்ல. வைல்டு கார்டையும் விடுறதுல இந்த மாதிரி எவன்லாம் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றானோ, எவன்லாம் அடுத்தவன் மேல பழிய போடுறானோ, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த்தை பேஸ் பண்ணி, கமெண்ட்டை பேஸ் பண்ணி, ஐ மீன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மோசமா பண்றாங்களோ அவங்களெல்லாம் சும்மா விட போறதா இல்லை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.